ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு 3வது நாள், பாவை நோன்புடைய 3வது நாள். இன்னைக்கு ஆண்டாள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த பாவை நோன்பு நோற்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஆரம்பத்திலேயே ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு இறைவனை சொல்றாங்க, கடவுளை சொல்றாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன்னா யாரு? அது கிருஷ்ணன். விஷ்ணு 10 அவதாரம் எடுத்திருக்காருன்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 10ல் ஒரு அவதாரம் வாமன அவதாரம். அந்த அவதாரத்தை குறிக்கிற மாதிரி தான் இந்த சொல் இருக்கு. ஓங்கி ஓங்கி உலகளந்த. அது ஒரு சின்ன கதை. மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு அசுர ராஜா இருந்தார். அவர் எல்லா கடவுள்கிட்டையும் தவம் இருந்து வரம் வாங்கி ரொம்ப சக்தி வாய்ந்த ராஜாவா இருந்தார். அது மட்டும் இல்லை, அசுரனா இருந்தா கூட அவர் மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தார். அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது இவருக்கு கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது தவிர தேவர்களுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன உரசல் வந்தது. அப்போ இந்த தேவர்கள் எல்லாம் போய் மகாவிஷ்ணுகிட்ட சொல்கிறாங்க, இந்த மகாபலி சக்கரவர்த்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார், எங்களை அழிச்சிடுவாரோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது, எல்லா கடவுள்கிட்டையும் வரம் வாங்கிட்டாரு, அவரை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகாவிஷ்ணு சொல்கிறார், சரி நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி இவர் இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு தான் யார் என்ன கேட்டாலும் தானம் கொடுப்பார். அதில் ஒரு பெரிய கர்வம் ஜாஸ்தி. அப்போது அவர் தானம் கொடுக்கும்போது ஒரு நாள் மகாவிஷ்ணு சின்ன குள்ளன் மாதிரி ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு போகிறார். ஒரு 3-3.5 அடி ஹைட் இருக்கிற மாதிரி ஒரு மனுஷன், வாமனன்னு பேர். இந்த வாமனானா அவர் போய் யாச்சகம் கேட்குறார். யாச்சகம் என்ன? அவங்க கிட்ட எனக்கு ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் தான் யாச்சகம் பண்ணுறது. அவர்கிட்ட போய் நிற்கிறார். அப்போது மகாபலி கேட்குறார், உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டேன், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா? எனக்கு பொருள் எதுவும் வேண்டாம், எனக்கு என்னோட கால் அடி இருக்கு இல்லையா, இவரே 3.5 அடி இருக்கார், அப்போ அவரோட கால் சின்னதாக தானே இருக்கும், இந்த கால் அடியில் 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லு. இது 3 அடி நிலம் எங்கிட்ட இல்லாத நிலமா, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவருடைய ராஜகுரு, அசுர ராஜாவோட குரு சுக்ராச்சாரியார், அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறார், இங்கே பாருங்கள், அந்த வாமனனுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்காதீங்க, சாமர்த்தியமாக தப்பிச்சுக்கோங்க, ஏன்னா வந்திருக்கிறவர் நிஜமான பிராமணன் கிடையாது. நான் எனக்கு ஒரு சந்தேகம், மகாவிஷ்ணுவே இப்படி வேஷம் போட்டு வந்திருக்காரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மகாபலி சக்கரவர்த்தி, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அப்படியே மகாவிஷ்ணு வந்தாலும் மகாவிஷ்ணுவே என்கிட்ட பிச்சை கேட்க வந்திருக்காரு இல்லையா, அந்த பெருமையே எனக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாமனன் கிட்ட சொல்கிறார், நீங்கள் எடுத்துக்கோங்க, 3 அடி நிலம், உங்கள் காலடியில் 3 அடி தானே. அப்படியா? அப்படி சொன்ன உடனே இந்த வாமனனுடைய உருவம் பெருசாய் 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 பயங்கர ஹைட்டுக்கு போயிடுது. அவர் என்ன பண்றார், ஒரே அடி கால் எடுத்து வைக்கிறார், இந்த உலகத்தை பூரா மண்ணை பூரா ஒரே அடியில் அளந்துடுறார். பூமி ஒரு அடி. 2வது அடி எங்க வைக்கிறது? நல்லா காலை தூக்கி ஆகாயத்து மேல வைக்கிறார். ஆகாயத்து மேல வச்சா 2வது அடி. அதுக்குள்ளேயே மகாபலிக்கு புரிஞ்சிருது வந்திருக்கிறவர் விஷ்ணு அப்படின்னு. அப்புறம் கேட்குறார், 2 அடி அளந்தாச்சு, 3வது அடி அளக்கு நிலம் எங்கே அப்படின்னு கேட்குறார். அப்போ மகாபலி சக்கரவர்த்தி மகாவிஷ்ணு காலில் விழுந்து என் தலையில் வைங்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ மகாவிஷ்ணு 3வது அடியை அவருடைய தலையில் வச்சு அவர் பாதாளத்துக்கு போகிறார். போயிட்டு அவர்கிட்ட சொல்றார், உனக்கு நான் மோட்சம் கொடுப்பேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, ஏன்னா நான் என்ன கேட்டும் நீ மாட்டேன்னு சொல்லலை பார்த்தியா, சுக்ராச்சாரியார் உனக்கு அட்வைஸ் பண்ணி கூட நீ மாட்டேன்னு சொல்லலை பார்த்தியா, அதனால உன்னுடைய தயாளு குணத்தை நான் ரொம்ப
அப்ரிஷியேட் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்ல. அப்போ சொல்கிறேன், எனக்கு என்னுடைய மக்களை நான் பார்க்கணும். இத்தனை நாள் நான் ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஊர் மக்களை நான் பார்க்கணும். அவங்கள வருஷத்துக்கு ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. அப்படியா, அப்படியே ஆகட்டும்னு சொல்லி நீ வர அந்த நாளை உன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க அப்படின்னு. இந்த மகாபலி சக்கரவர்த்தி அந்த காலத்தில் ஆண்ட இடம் கேரளான்னு சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு வருஷந்தோறும் வரனால ஓணம் பண்டிகையாக கொண்டாடுறாங்க. தங்களுடைய நல்ல மகாராஜா வர்ற நாளை மக்கள் ஊரெல்லாம் அலங்கரித்து கொண்டாடுறாங்க. இதுதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிற ஃப்ரேஸோட மீனிங். இப்போ நம்ம எல்லாம் இந்த உத்தமனுடைய பெயர் பாடி நம்ம இந்த நோன்பை எப்படியெல்லாம் செய்யணும். அப்படி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. இப்போ நம்ம பாவைக்கு எப்படி நம்ம நீராடி பூஜை செய்து எல்லாம் பண்ணினா என்ன கிடைக்கும்? இப்போ நாடு செழிக்கும். எப்படி நாடு செழிக்கும்? நல்லா மழை பெய்யும். மழை பெய்தால் வயலெல்லாம் தண்ணி நிற்கும். தண்ணி நிற்கும் போது வயலில் நெல் கதிர் ஹைட்டாக வளர்ந்துருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி நிற்கும். அந்த தண்ணிக்குள்ள மீன்கள்லாம் துள்ளி விளையாடும். ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை. அது ரொம்ப அழகான இயற்கை காட்சி. அதே மாதிரி குவளை மலர்னு இருக்கு, ஃப்ளவர்ஸ். அந்த அந்த வயல் காட்டு ஓரமாக எல்லாம் பூக்கள் மலர்ந்திருக்கும். அதில் குவளைங்கிறது ஒரு சிறப்பான மலர். அந்த குவளை மலருக்குள்ள வண்டு உள்ள போய் தேன் குடிச்சு அப்படியே கிறங்கி கிடக்கும். அது மட்டும் இல்லை, அது ஆயர்பாடி. அப்போ அங்கே நிறைய மாடுகள் இருக்கும் இல்லையா? இந்த மாடுகள் எல்லாம் நல்ல பெருசாக பெரிய மடினா அந்த பால் சுரக்கிற மடி, அதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அது நிறைய பால் கறக்கும். இப்போதான் சொல்கிறாங்க ஜெர்சி மாடுன்னு. அந்த காலத்தில் அந்த மாடுகள், அந்த நந்தகோபுருடைய ஆயர்பாடியில் இருக்கிற மாடுகள் எல்லாம் பெருசாகவும் நிறைய பால் கறக்குமா. அது எப்படி சொல்கிறார்? வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இவங்க பால் கறந்துட்டே இருப்பாங்க. அடியில் குடத்தை வச்சு கறப்பாங்க. ஒரு குடம் நிறைஞ்சோடனே ஒருத்தர் அதை வாங்கிடுவோம், இன்னொரு குடம் வைப்பாங்க. இன்னொரு குடம் முடிஞ்சோடனே அடுத்த குடம். இப்படி வாங்கக்கூடம் அப்படி ஒவ்வொரு குடம் அந்த பால் கொடுக்கும். இந்த பசுக்கள் எல்லாம் வள்ளல் மாதிரி பால் கொடுக்குது. வள்ளல்னா யாரு? தன் கையில் இருக்கிற பொருளை தானமா எல்லாருக்கும் வாரி வழங்குறவருக்கு பேரு வள்ளல். அது மாதிரி இந்த மாடுகள் எல்லாம் நிறைய பால் சுரந்து வள்ளல் மாதிரி கொடுக்குது. அப்படி நாம் இந்த பாவை நோன்பு நோற்றால் நம்முடைய நாட்டில் செல்வம் கொழிக்கும். அப்படிங்க, நம்ம நாட்டில் செல்வம் கொழிக்கும், நல்ல மழை பெய்யும், நல்ல விளைச்சல். மழை பெய்ஞ்சா பயிரெல்லாம் வளரும், பயிரெல்லாம் வளர்ந்தால் நல்ல விளைச்சல் வரும். இயற்கை காட்சியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பசுக்கள் எல்லாம் நல்லா பால் தரும். அப்படி நாடு பூரா செழிப்பாக இருக்கும். அதற்காக நாம் இந்த பாவை நோன்பை நோக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாடலை முடிக்கிறாங்க. நாளைக்கு 4வது பாடலோட உங்களை சந்திக்கிறேன்.